ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இந்த vlog சண்டே எடுத்தது தான். சண்டே வாணியம்பாடியில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அதோட ஃபுல் வீடியோ தான் நீங்கள் இந்த vlog-ஐ பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே சாயங்காலமே பார்த்திங்கன்னா, சாட்டர்டே கம்ப்ளீட்டாக வீட்டில் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி வாணியம்பாடிக்கு நைட்டு தான் போய் ரீச் ஆனோம். கொஞ்சம் வேலை இருந்த தொட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிற வேலைக்கு டைம் வந்து 10:30 ஆகிட்டு இருந்துருச்சு. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், போனதே 10:30. அதுக்கப்புறமா வந்து ஸ்விம்மிங் பூலில் ஆடிட்டு படுத்தது 1 o'clock ஆகிடுச்சுன்ட்டு. 1 o'clock படுத்து காலையில் 5 o'clock எல்லாமே எழுந்து பூஜை வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட் லேட் ஆன தொட்டு அன்றைக்கி எதுவுமே பண்ணல. காலையில் ஏஞ்சி தான் பூஜை சாமான் எல்லாமே தொலைக்குனேன். அங்கே வந்து பூஜை சாமான் கம்மியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இதாகிறதில்ல, சீக்கிரமாகவே தொலைக்கி க்ளீன் பண்ணிடலாம். அதனால காலையில் ஏஞ்சதுமே பூஜை ஃபோட்டோ எல்லாமே தொடச்சிட்டு பூஜை சாமான் எல்லாமே தொலைக்கி அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சுன்னு இருக்கேன். நான் வந்து பூஜை சாமான் தொலைக்கிறதுக்கு பீத்தாம்பரி தான் போட்டு தொலைக்குனேன். இங்கிருந்தே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். ஏன்னா அங்கே வந்து நம்ம என்றைக்கோ ஒரு நாள் போய் ஸ்டே ஆகிறதுனால சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது. அங்கே வந்து கடைங்களும் கிட்ட இல்லை. அதனால இங்கேருந்து போகிறேன்னா மொத்தமாக என்னோடய பேக்கிங் வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இங்கேருந்தே பேக் பண்ணின்னு தான் எடுத்துன்னு போவேன். அதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக எடுத்துன்னு போயிருந்ததுனால எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. பூஜை சாமான் எல்லாமே தொலைக்கி பொட்டு வச்சுட்ட பிறகு கிச்சனில் நடுவீடு வச்சுக்கினேன். அதே மாதிரி பூஜை ரூம்லேயும் நடுவீடு வச்சுட்டு சாமி ஃபோட்டோக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். அதே பெங்களூரில் நம்ம மாங்காய் இலையெல்லாம் வைக்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு பண்டிகை விசேஷம் அன்றைக்கி தான் நமக்கு கிடைக்கும். ஊரில் பார்த்திங்கன்னா போய் உடச்சிட்டு வந்து வச்சது பாருங்கள், அந்த ஃபோட்டோ பார்க்கவே அவ்வளோ கலையாக இருக்குது. பூஜை ரூம் வந்து சின்னதாக பெருசான்றது கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த இடம் கலையாக இருக்கும். அங்கே வந்து அந்தளவுக்கு சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லை. என்கிட்ட சிம்பிளாக ஒரு 5 ஃபோட்டோ தான் இருக்குது. அதுலேயே பாருங்கள் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்ட பிறகு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளே எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு வாசப்படியிலையும் பார்த்திங்கன்னா மாங்காய் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன். அது நான் அரிசி மாவால் கோலம் போட்டேன், ஆனால் அது போட்டதே தெரியல. வெளியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் கூடியை வந்து ரெடி பண்ணிட்டேன். எங்களுக்கு பொங்கல் வைக்கிற பழக்கம், அதனால் எங்கள் வீட்டு பழக்கப்படி நான் வந்து 2 பொங்கல் சட்டியை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கினேன். எப்போவுமே பொங்கல் வைக்கிறோன்னா பச்சரிசியால் தான் வந்து பொங்கல் வைக்கணும். அதனால் பச்சரிசி எல்லாமே எடுத்துகிட்டு போய் கழுவி ஊற வச்சுட்டு இதையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். நிலத்துக்குன்னு போனாலே பார்த்திங்கன்னா டீ காஃபியெல்லாம் அந்த அளவுக்கு குடிக்க மாட்டோம். காலையிலே பார்த்திங்கன்னா இளநீர் தான் குடித்தோம். இளநீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தராக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தாங்க. வெளியில் கோலம் பாருங்கள் அழகாக இருக்குது. இதை வந்து நான் போடல, சதீஷ் ஒய்ஃப் தான் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச 4 கோலத்தை தான் போடுவேன், அதனால அவங்கள தான் போட சொல்லியிருந்தேன். அர்ச்சனா தான் வந்து கோலம் எல்லாமே போட்டு விட்டா. இப்போ எல்லா வேலையும் அப்படின்னா என்னோடய பூஜை வேலை எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒருத்தராக குளிச்சுட்டு வந்தாங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு வந்த பிறகு பூஜையை ஆரம்பிக்க வேண்டியது தான். எல்லோரையும் ரெடி ஆகிட்டு வர சொல்லிட்டேன். எல்லோரும் வந்து அசம்பல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றி நான் வந்து பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்கெல்லாம் ஏற்றிட்ட பிறகு ஹஸ்பண்ட் தான் வந்து எப்போவுமே தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணுவாங்க. எப்போவுமே நாம் தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணுறதை விட வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க வந்து பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. விளக்கே கூட ஆம்பளைங்க ஏற்றினா ரொம்ப நல்லது. ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. அதனால நான் விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்தி எல்லாமே ஏற்றிட்டுவேன். லாஸ்ட்டாக வந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணுவாங்க. தேங்காய் உடைச்சிட்டு வந்து கற்பூர தீபாரத்தனை வந்து காட்டினாங்க. அவங்க காட்டிட்டு பூஜை பண்ண பிறகு நான் வந்து வெளியில் சூரியனுக்கு அதுக்கப்புறமா வாசப்படியில் இருந்து காட்டின்னு அதுக்கப்புறமா சாமி ஃபோட்டோக்கு எல்லாமே கற்பூர தீபாரத்தனை காட்டினேன். பசங்க ஒருத்தராக வந்து அவங்களும் தீபாரத்தனையாக காட்டிட்டு பூஜை பண்ணாங்க. கற்பூரம் வந்து மலை ஏறின பிறகு அதுக்கப்புறமா பொங்கல் கூட எடுத்துன்னு போய் காரில் வச்சு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு வந்து கிளம்புனோம். கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பொழுதுலேயே போய் அபிஷேகத்தை பார்க்கலான்றதுக்காக யாருமே டிஃபன் எதுவும் சாப்பிடல. நேராக வந்து கோயிலுக்கு போயிட்டோம். அபிஷேகம் எல்லாம் ஆன பிறகு அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து சாப்பிட்டோம்.
பூஜை செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போன உடனே ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பொங்கல் தான் வச்சேன். பொங்கல் எல்லாம் வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறமா அந்த பொங்கல் கிண்ணத்தை பார்த்திங்கன்னா அடுப்பில் வைக்கிறதுனால ஃபுல்லாக கருப்பாக படிஞ்சிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கிட்ட வச்சுட்டேன். பொங்கல் எல்லாம் வச்சுட்டு வந்த பிறகு அபிஷேகம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. குலதெய்வம் பூஜையை பற்றி சில டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். குலதெய்வம் கும்பிடாமல் நம்ம எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலுக்கான பலன் நமக்கு கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சில பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். அவங்களோட பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அவங்களோட பெரியவங்களுக்கும் தெரியலன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்தையே பார்த்திங்கன்னா நீங்கள் குலதெய்வமாக நினச்சி கும்பிடலாம். குலதெய்வம் பூஜை பண்ண சொன்னாலே கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரும். அம்மா வீட்டு குலதெய்வம் கும்பிடணுமா இல்லாட்டி மாமியார் வீட்டு குலதெய்வம் கும்பிடணுமான்னு சொல்லிட்டு. எப்போவுமே கல்யாணம் ஆன பிறகு நம்மளோட குலதெய்வமே மாறிடும். அதனால் கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் மாமியார் வீட்டு குலதெய்வமே கும்பிடுங்க. நம்ம எந்த ஒரு நல்ல செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் நடக்கும். குழந்தைய ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்கூலுக்கு சேர்க்குறோன்னா ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டின்னு போய் பூஜை பண்ணின்னு வந்து அதுக்கப்புறமா நம்ம சேர்த்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறோம் இல்லை மாப்பிள்ளை பார்க்குறோன்னா குலதெய்வத்தோட அருள் கிடைச்ச பிறகு நாம் போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த வேலை கட்டாயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நல்ல வேலையாக இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் அது எதுவுமே நடக்காது. அதனால வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நாம் பூஜை பண்ணின்னு வர்றது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எப்போ எல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் போயிட்டு குலதெய்வம் பூஜை பண்ணின்னு வர்றது அவ்வளோ நல்லது. பால் அபிஷேகம், அதுக்கப்புறமா மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணாங்க. இது எல்லாமே முடிஞ்ச பிறகு சொர்ண அபிஷேகம் தான் பண்ணின்னு இருக்காங்க. அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட்டு பூஜை புள்ளியாருக்கு தான் பண்ணின்னு இருக்காங்க. எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு புள்ளியார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்கணும். அதனால ஃபஸ்ட்டு புள்ளியார் பூஜை தான் பண்ணின்னு இருக்காங்க. புள்ளியார்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முனேஸ்வரர்கிட்டையும் பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணிட்ட பிறகு இங்கே கோழி காவு கொடுக்கணுமா இருந்துச்சு. அதனால காவு கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக வாணியம்பாடி தான் கிளம்பணும். வாணியம்பாடியில் தான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால நேராக வாணியம்பாடி வந்திருந்தோம். அன்றைக்கி லஞ்ச் மெனுன்னு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு, நம்ம எடுத்துன்னு வந்த கோழியை குழம்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா சாதம், ரசம், களி, நார்மல் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து குக் இருக்கிறதுனால அவங்க தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து நேராக வாணியம்பாடி போன பிறகு ஃபஸ்ட்டே வந்து சிக்கன் செஞ்சு வச்சுருந்தாங்க. சிக்கனை சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்ட பிறகு அங்கே என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கிடே எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து குலதெய்வம் பூஜை பண்ணுறது இல்லையோ இதுக்கு மேலே போய் குலதெய்வம் பூஜையை வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.